வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஊழல்வாதிகளை பாதுகாத்து வருகின்ற நிலையில் நிலக்கரி கொள்வனவு மோசடி காரணமாக வருங்காலத்தில் முழு அமைச்சரவையுமே சிறை செல்ல நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றத்தை முன்வைத்திருக்கின்றது. அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதுதான் குறித்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கூறியதாவது, வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என்றும், அன்றைய தினம் ஊழலுக்கு எதிரானவர்கள் யார், ஊழலுக்கு சார்பானவர்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்றும், அவசர தேவைக்கான முறையான காரணங்கள் எதுவுமின்றி தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். புதிய நிறுவனம் ஒன்றிற்கு விதிமுறைகளை மீறி விலைமனு கோரல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தரமற்ற நிலக்கரியால் மின்சார உற்பத்தியில் பாரிய விளைவுகள் ஏற்படும் அபாயம் இருக்கின்றது. இது தொடர்பான மோசடிகள் குறித்து பொறுப்பான அமைச்சருடன் விவாதத்தில் ஈடுபட நாம் தயாராக உள்ளோம் என்றும், அமைச்சர்கள் தவறுகளை தெரிந்தே செய்கின்றார்களா அல்லது தெரியாமல் செய்கின்றார்களா என்பது புரியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் குறைகளை சுட்டிக்காட்டியவுடன் ரகசியமாக திருத்திக் கொள்கின்றனர் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் வெளியில் எதிர்க்கட்சியினரை விமர்சிக்கின்றனர். ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஊழலை முன்னிலைப்படுத்தியே இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. முறையற்ற நிலக்கரி கொள்வனவு மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நிர்வாக சீர்கேடுகளினால் தற்போதைய அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் மேற்கொண்டிருக்கின்ற ரகசிய இராணுவ ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கே தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அனுர அரசாங்கம் குறித்த ஒப்பந்தங்களை நாட்டு மக்களுக்கு மறைத்து அந்த நாடுகளுக்கு அடிபணிந்து செயல்படுகின்றது என்று அவர் மேலும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். கொழும்பு கொள்ளுப்பிட்டியில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட கண்டன போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, அமெரிக்கா தனது ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் பிற நாடுகளின் வளங்களை சுரண்டவும் உலகெங்கும் குண்டு தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் கட்டவிழ்த்து விட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கம் தன்னை ஒரு சார்பற்ற நாடாக காட்டிக்கொண்டாலும் அமெரிக்காவுடன் பல்வேறு ரகசிய உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி இந்தியாவுடன் 7 பாதுகாப்பு உடன்படிக்கைகளை இந்த அரசாங்கம் ரகசியமாக செய்து கொண்டது. இன்று அந்த கருப்பு தினத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவாகும். அந்த பாதுகாப்பு, சுகாதார மற்றும் எரிசக்தி உடன்படிக்கைகளின் உள்ளடக்கங்களை அரசாங்கம் இதுவரை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அதேபோல கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஜப்பானுடன் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்க படைகளுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இராணுவ இணக்கப்பாடுகள் தொடர்பிலும் அரசாங்கம் மௌனம் காக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக இந்த அனைத்து ரகசிய உடன்படிக்கைகளையும் இணங்கப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த ஆபத்தான ஒப்பந்தங்களை கிழித்தறிய வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகின்றோம். அத்துடன் ஏகாதிபத்திய நாடுகள் முன்னெடுக்கும் இந்த அழிவு யுத்தங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவிற்கு நாம் அழுத்தம் கொடுக்கின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இவை இப்படி இருக்க, ரஷ்யாவின் 2வது பாரிய துறைமுக நகரான பிரிமாஸ்க் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை நேற்று இரவு உக்ரைன் ட்ரோன் விமானங்கள் மிக மோசமாக தாக்கியிருக்கின்றன. ரஷ்யாவின் 4வது பாரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இதுவாகும்.
இந்த நிலையத்திலிருந்து நாளாந்தம் 3,20,000 பெரல் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுவதுடன் வருடாந்தம் 16 மில்லியன் மெட்ரிக் டன் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ரஷ்யாவின் தேசிய வருமானத்தை முடக்கி போரின் வீரியத்தை குறைக்கும் நோக்குடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அண்மை காலமாக ரஷ்யாவின் இவ்வாறான எண்ணெய் தளங்கள் தாக்கப்பட்டு வருவதால் அந்த நாட்டு எண்ணெய் ஏற்றுமதி வருவாயில் 40% அளவு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. துறைமுக நகரிலிருந்து எண்ணெய் விநியோகிக்கப்படும் பாரிய குழாய்கள் உடைந்ததால் எண்ணெய் கசிவுகள் கடலில் மிதக்கின்றன. அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகள் இன்னும் உயரும் எனவும் சர்வதேச சந்தை தரவுகள் தெரிவித்தும் இருக்கின்றன. இந்த துறைமுகம் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்புள்ள மாநிலத்தின் ஆளுநர் இவை தாக்கப்பட்டதை உறுதி செய்தும் இருக்கின்றார். நீண்டகால இந்த போரை முடித்து வைக்கும் நோக்கில் அபுதாபியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தும் இணக்கம் ஏற்படுவது தோல்வியில் முடிந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒரு வகையில் இது மத்திய கிழக்கு மோதல்கள் விரிவடைந்ததை காட்டுவதாக உள்ளதாகவும் அரசியல் அவதானிகள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். நீரிணைகளை முடக்கி இராணுவத்தை பணிய செய்தல், ஹார்முஸ் நீரிணையூடாக வருமானத்தை அதிகரித்தல் மற்றும் எதிரி நாடுகளின் எண்ணெய் வருவாயை முடக்கும் ஈரான் மற்றும் ரஷ்யாவின் திட்டங்கள் தகர்க்கும் வகையில் இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறதாக இராணுவ ஆய்வாளர்கள் கருதியும் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக போர் குற்றங்கள் தூண்டுபவர்கள் அமைதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ நேற்று வத்திக்கான் புனித பீட்டர் சதுக்கத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு விசேட திருப்பலி பூஜையில் மறை உரையாற்றிய போது தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் உரையாடலையும் போர்களை தூண்டும் அதிகாரம் கொண்டவர்கள் அமைதியையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அவரது உரையை கேட்க ஆயிரக்கணக்கானோர் அந்த சதுக்கத்தில் கூடியிருந்தார்கள். புனித பீட்டர்ஸ் பேராலயத்தின் மேல் மாடத்தில் இருந்து அவர் மேலும் உரையாற்றியதாவது: மோதல், ஆதிக்கம் மற்றும் அதிகாரம் மீதான ஆசையை கைவிட்டு போர்களால் சிதைக்கப்பட்ட மற்றும் தீமையின் முன் நம்மை சக்தியற்றவர்களாக உணர வைக்கும் வெறுப்பும் அலட்சியத்தால் குறிக்கப்பட்ட இந்த உலகிற்கு தனது அமைதியை வழங்குமாறு ஆண்டவரிடம் மன்றாடுவோம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆயுதங்கள் வைத்திருப்பவர்கள் அவற்றை கீழே போடட்டும். போர்களை தூண்டும் அதிகாரம் கொண்டவர்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கட்டும். பலவந்தமாக திணிக்கப்படும் அமைதி அல்ல, உரையாடல் மூலம் கிடைக்கும் அமைதி நிலையானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தனது செய்தியை வழங்கிய பிறகு லியோ அரபு, சீனம் மற்றும் லத்தீன் உட்பட 10 மொழிகளில் மக்களுக்கு இனிய உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்படி இருக்க நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.